பல பிரபலங்கள் மற்றும் எழுத்தாளர்கள் பணத்தை பற்றி வெவ்வேறு வழிகளில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். எல்லா கருத்துக்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. மேலும் நீங்கள் இப்பொழுது கேட்கும் பண மேற்கோள்களும் வெவ்வேறு கோணங்களில் தோன்றும். நீங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஒரு காலி பாக்கெட் கற்றுக் கொடுக்கும் பாடத்தை எந்த ஆசிரியராலும் வாழ்க்கையில் கற்றுத்தர முடியாது. யாரிடமாவது காசு கொடுங்கள், நீங்கள் கடவுளாக இருப்பீர்கள். பணம் கேட்டால் நீங்கள் அரக்கனை போல் இருப்பீர்கள். நீங்கள் இழக்கும் ஒவ்வொரு ரூபாயும் 100 ரூபாயை பெறுவதற்கான பாடமாக இருக்க வேண்டும். ஆனால் அதை 1000 ரூபாய் இழக்கும் போதையாக மாற்றாதீர்கள். உங்கள் கையில் பணம் இருக்கும்போது நீங்கள் இந்த உலகத்தை மறந்து விடுகிறீர்கள். உங்கள் கையில் 1 ரூபாய் கூட இல்லாத போது இந்த உலகம் உங்களை மறந்துவிடும். அவசர காலத்தில் கடனாக மாறினால்தான் பணத்தின் உண்மையான மதிப்பு தெரியும். பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அவர்கள் தங்கள் நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே. ஒரு மனிதனின் வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை பணம் தேவை என்று சொல்லப்படுகிறது. அது தவறு. மனிதனுக்கு பிறப்பதற்கு முன்பு முதல் இறப்பு வரை பணம் தேவை. மனித வாழ்க்கையில் பணம் தேவைப்படும் காலம் உண்டு. உன்னை அறிய வேண்டுமானால் தனியே போ. உலகை அறிய வேண்டுமானால் பணமில்லாமல் போ. பணமில்லாமல் இளமையில் வாழலாம், ஆனால் முதுமையில் பணமில்லாமல் வாழ முடியாது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் பணத்தை இழக்கிறீர்கள் அல்லது கடன் கொடுப்பதன் மூலம் புதிய எதிரியை உருவாக்குகிறீர்கள். உங்களைப் போல வாழுங்கள். அதற்கு அதிக பணம் செலவாகாது. ஆனால் நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ விரும்பினால் பணம் செலவாக தொடங்குகிறது. பணத்தால் எதையும் செய்யலாம் என்று நினைப்பவர்கள் பணத்துக்காக எதையும் செய்வார்கள். நீங்கள் பணம் சம்பாதிக்கும் வரை நீங்கள் அனைவரின் ஆன்மாவாக இருக்கிறீர்கள். உங்கள் வருமானம் நின்றவுடன் உங்கள் சொந்த வீட்டில் நீங்கள் அந்நியராக ஆகிவிடுகிறீர்கள். பணம் தேவைப்படும் போது ஒரு படி கீழே இறங்குவதில் தவறில்லை. பணம் சம்பாதிக்க கீழே இறங்குவது மிகவும் தவறு. வங்கிக்கு 50,000 கடன் பட்டால் அதுதான் உங்கள் பிரச்சனை. வங்கிக்கு 50 கோடி கடனாக இருந்தால் அதுதான் வங்கியின் பிரச்சனை. நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தவில்லை என்றால் இன்னொருவர் உங்களை பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்துவார். ஆண்கள் கள்ள நோட்டுகளை உருவாக்குகிறார்கள், ஆனால் நோட்டுகள் கள்ள மனிதர்களை உருவாக்குகின்றன. பணம் ஒரு நபரை மாற்றாது, அது முகமூடியின் அடுக்குகளை மட்டுமே நீக்குகிறது. எனக்கு பண ஆசை இல்லை. வாழ்க்கையில் நமக்கும் பிறருக்கும் சொல்லும் மிகப்பெரிய பொய் இது. உலகமே உன்னை விட்டு பிரிந்து உன்னை தனிமையாக்கும் போது உன் பக்கம் நிற்பவனே உண்மையான நண்பன். அந்த நண்பன் ஒரு பெட்டியாக இருந்தால், கடன் வாங்குவது என்பது நாளைய சம்பாதிப்பதையை இன்றே செலவு செய்வதாகும். வாழ்க்கையில் முடிவில்லாத மகிழ்ச்சியையும் அனுபவிக்க பணம் வாய்ப்புகளை வழங்குகிறது. வருமானத்துடன் சேமிக்கும் பழக்கம் இருப்பவன்தான் பணக்காரனாக முடியும். ஒரு மனிதனின் நடத்தையை அறிய வேண்டுமானால் அவனிடம் பணம் இல்லாத போது அவனை பாருங்கள். அதே மனிதனின் நற்குணத்தை அறிய வேண்டுமானால் அவனிடம் பணம் இருக்கும்போது அவனை பாருங்கள். நேரத்தை பணமாக மாற்றுவது பணக்காரராக விரும்பும் எவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் திறமையாகும். இன்று என்னை காப்பாற்று, நாளை உன்னை காப்பாற்றுவேன். பணம். வாழ்க்கையில் 95% பிரச்சனைகள் பணம் இருந்தால் ஒரு சிட்டிகையில் மறைந்துவிடும். பணம் காற்றைப் போல் வாழ்வதற்கு அவசியம். எடிசன் பல்பை கண்டுபிடித்து பணக்காரர் ஆகவில்லை, பல்பை வைத்து வியாபாரம் செய்து பணக்காரனானார். புத்திசாலித்தனம் வேறு, பணம் சம்பாதிக்கும் திறன் வேறு. பணம் என்பது நம் எண்ணங்களில் 2 மடங்கு அதிகமாக உள்ளது. ஒன்றை பெறுவதற்கு முன் 2 இழந்த பிறகு உண்மையான தந்திரம் இருக்கும்போது அதை பற்றி கவலைப்படுதல். பணம் நம் மனதில் அதிகம் நீங்கள் கடினமாக உழைக்கும் வரை. உழைப்பு தான் உன்னை பணக்காரனாக்கும் என்பது பெரிய பொய். பணத்தின் மீது நம்பிக்கைக்கு பதிலாக பேராசை வளர வளர ஆரோக்கியம், உறவுகள் மற்றும் அன்பு அனைத்தும் மறைந்துவிடும். ஒரு காலத்தில் மக்கள் தரத்தால் நெருங்கி வந்தனர், இப்பொழுது பணத்தால் நெருங்கி வருகிறார்கள். நீங்கள் பணம் சம்பாதிக்க விரும்பினால் பணக்காரர்களுடன் ஒப்பிட முடியாது, ஆனால் போட்டியிடுவது சாத்தியமாகும். கடவுள் மனிதர்களிடையே அன்பை உருவாக்கினார், ஆனால் மனிதன் பணத்தை உருவாக்கி அந்த அன்பை மறக்க செய்தார்கள். பணம் எடுக்கும்போது வார்த்தை, மரியாதை, கருணை எதுவும் இருக்காது. பணத்துடன் நட்பு கொள்வது எளிது, ஆனால் பணமில்லாமல் நண்பர்களை உருவாக்குவது சிறந்தது.
என்னால் எதையும் வாங்க முடியாது, என்னிடம் பணமில்லை, அது ஒரு ஏழையின் மனநிலை. எப்படி வாங்குவது என்று யோசியுங்கள். பணக்காரர்கள் தங்கள் வருமானத்தை முதலீடு செய்து மீதமுள்ளதை செலவிடுகிறார்கள். ஏழைகள் தங்கள் வருமானத்தை செலவழித்த பிறகு மீதியை முதலீடு செய்கிறார்கள். கோட்பாடுகள் அல்ல, திறமைகள் உங்களை பணக்காரனாக்கும். உங்கள் வருமானத்தை அதிகரிப்பது உங்கள் செலவுகளை குறைப்பதை விட முக்கியமானது. மேலும் உங்கள் கனவுகளை விட்டுவிடுவதை விட உங்கள் விடாமுயற்சியை அதிகரிப்பது சிறந்தது. பெரும்பாலான மக்கள் பணக்காரர்களாக மாற மாட்டார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு முன்னால் உள்ள வாய்ப்புகளை அடையாளம் காண அவர்கள் சரியான பயிற்சி பெறவில்லை. மனிதனின் எதிர்காலம் நாளை அவன் செய்வதால் அல்ல, இன்று அவன் செய்வதால் உருவாக்கப்படுகிறது. உங்கள் சிறிய பணத்தை ஏழையாக இருந்து பணக்காரனாக மாற்றுவதற்கு முன் உங்கள் மனநிலையை ஏழையிலிருந்து பணக்காரனாக மாற்ற வேண்டும். குறைவாக சம்பாதிப்பவர்களை விட குறைவான பணத்தை சேமிப்பவர்கள் நிதி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். செலவழித்து மிச்சமிருப்பதை சேமிக்காதே, சேமித்த பிறகு மிச்சமிருப்பதை செலவிடு. பணம் சம்பாதிப்பது என்பது சவரன் ஊசியால் நிலத்தை தோண்டுவது போல மிகவும் கடினம். அதே பணத்தை செலவழிப்பது சவர ஊசியால் பலூனை ஊதுவது போல மிக எளிது. பணக்காரர்கள் மேலும் பணக்காரனாகிறார்கள், ஏழைகள் மேலும் ஏழை ஆகிறார்கள். நடுத்தர வர்க்கத்தினர் கடனில் ஆழ்ந்து விடுகிறார்கள். பண விஷயத்தை பள்ளியில் சொல்லிக் கொடுப்பதில்லை, வீட்டில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பணம் ஒரு மனிதனை மாற்றாது, அவனை சுற்றியுள்ளவர்களை மாற்றுகிறது. ஒவ்வொரு முறையும் கடன் கொடுக்கப்படும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் கொள்ளையடிப்பது போல் உள்ளது. பண அழுத்தம் 3 காரணங்களால் ஏற்படுகிறது. 1 குடும்பம், 2 பணம். பணமில்லாத 3 பேர் கொண்ட குடும்பம். உங்களிடம் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணம் இல்லாத போது சம்பாதிக்கவும் இருக்கும்போது இழக்கவும் ஏங்க வேண்டாம். காசு இல்லாத போது நம்ம ஆளும் அந்நியன், காசு இருந்தால் வேற்று கிரகவாசியும் நம்மராகிறார். நீங்கள் பேசுவதற்கு முன் கேளுங்கள், எழுதுவதற்கு முன் சிந்தியுங்கள், செலவழிக்கும் முன் சம்பாதிக்கவும் முதலீடு செய்வதற்கு முன் விசாரிக்கவும். பணமும் நேரமும் வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. பணத்தை எவ்வளவு செலவழித்தாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரத்தை ஒரு கணம் கூட சம்பாதிக்க முடியாது. பணத்தால் வாங்கக்கூடிய பொருட்களை வாங்குவது நல்லது, ஆனால் பணத்தால் வாங்க முடியாத பொருட்களை இழப்பது நல்லதல்ல. பணம் எதற்கும் மதிப்பில்லை. ஒழுக்க விழுமியங்கள் இல்லாத மனிதனுக்கும் அந்த பெட்டிதான் மதிப்பை கொடுக்கும். மனிதன் சம்பாதித்த பணம் மனிதனை வாயில்லாமல் பேசுகிறது, கண்ணில்லாமல் ஆட்சி செய்கிறது, கைகள் இல்லாமல் விளையாடுகிறது, கால்கள் இல்லாமல் வழிநடத்துகிறது, இல்லாத பந்தங்களை உடைக்கிறது, இருக்கும் பந்தங்களை கட்டுகிறது. எத்தனை பேர் தொட்டாலும் பணத்தை மட்டும் நாம் தூயற்றதாக கருதுவதில்லை. பணம் அதிகரித்தாலும் குறைந்தாலும் மனிதனின் மனநிலை மாறுகிறது. பணம் சக்தி, ஒரே இடத்தில் தங்குவது அல்ல, கை மாறுவது. பேசாதவர்கள் மட்டுமல்ல, பணமில்லாதவர்களும் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் அமைதியாக இருக்க வேண்டும். கடிதம் எழுத வேண்டும், கோடு போட வேண்டும் என்பதில்லை. கடினமாக உழைத்தால் பணமாக இருந்தாலும் விரும்பிய இலக்காக இருந்தாலும் சரி, எத்தனை கை மாறினாலும் பணம் மட்டும்தான் செகண்ட் ஆகாது. சிலர் தாங்கள் சம்பாதித்த பணத்தை தேவையில்லாத விஷயங்களுக்காகவும் தங்களுக்கு பிடித்தவர்களின் கௌரவத்துக்காகவும் செலவிடுகிறார்கள். உலகின் மிக மோசமான எதிரி பணம். பலர் சொல்கிறார்கள், பணம் நித்தியமல்ல, மனிதநேயம் நித்தியமானது. ஆனால் இந்த உலகில் நல்லது, மனிதநேயம் இறந்து கொண்டிருக்கிறது, பணம் நித்தியமானது. இந்த பூமியில் எத்தனையோ ஜீவராசிகள் விளையாடி கொண்டும் அவற்றையெல்லாம் வென்று கொண்டும் இருக்கின்றன. உயிரற்ற பணவிதிகள். நீங்கள் பணக்காரனாக உணர விரும்பினால் பணத்தை ஊதாரித்தனமாக செலவிடுங்கள். நீங்கள் உண்மையிலேயே பணக்காராக விரும்பினால் உங்களிடம் இல்லாத பணத்தை செலவிட வேண்டாம். கடனில் இருந்து விடுபடுவதற்காக முதல் படி புதிய கடனை எடுக்காமல் இருப்பது. நம் வாழ்க்கையை நாம் விரும்பியபடி வாட இது பெரும் சக்தியை அளிக்கிறது. ஒரு மனிதன் பணத்தை இழக்கும்போது அவன் மிக முக்கியமான தைரியத்தை இழக்கிறான். உங்கள் பணத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செலவு செய்வது பணத்தை இழக்கும் வழிகளில் ஒன்றாகும். நேரத்தை பணமாக மாற்ற முடியும். பணக்காரராக இருக்க விரும்பும் ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் திறன், ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருப்பது பணத்தை வீணடிப்பதாகும். பணம் ஒரு நல்ல வேலைக்காரன், அவ்வளவு மோசமான முதலாளி. பணம் இருக்கும்போது சேமிப்பு பற்றி சிந்திப்பது புத்திசாலித்தனம், போதுமானதாக இல்லாத போது அல்ல.
பணம் சம்பாதிப்பதில் 2 வகை உண்டு. நெறிமுறை சம்பாதித்தல், நெறிமுறையற்ற வருவாய். நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள் என்பதை விட உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை பொறுத்து உங்கள் மதிப்பு இருக்கும். மனிதனின் பசி அவனை பணத்திற்காக ஓட வைக்கிறது. மேலும் பணம் ஏளனமாக இருக்கும்போது அது அவனது பசியை போக்க இடமளிக்காது. பணத்தின் மதிப்பை அறியாதவன் அதை சம்பாதிக்கவே முடியாது. சம்பாதித்தாலும் வைத்திருக்க முடியாது. பணத்தின் மதிப்பை அறிந்தவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் வீணடிக்க முடியாது. அதை வீணடித்தாலும் அவர் அதை திரும்ப சம்பாதிக்க முடியும். செல்வத்தில் ஏழையாக பிறப்பது நம் தவறல்ல, பணத்தில் ஏழையாக இறப்பது நம் தவறு. இளமையில் நிம்மதியாக வாழ போதிய பணம் சம்பாதிக்காமல் காலத்தை கடத்தினால் முதுமையில் சாகும் வரை பணத்துக்காக போராட வேண்டியிருக்கும். உங்கள் எண்ணங்களில் பணத்தை வைக்காதீர்கள், அதை உங்கள் பாக்கெட்டில் வைக்க கடினமாக உழைக்கவும். பணத்துக்காக நான் ஏதாவது செய்து காட்டுவேன். மனிதனே, நீ எதையாவது செய்து காட்டினால் பணம் வரும். பணம் சம்பாதிப்பது வெற்றியை தராது, அது சுதந்திரத்துடன் வருகிறது. அந்த சுதந்திரம் உங்களை வெற்றியடைய செய்கிறது. ஏழை பணக்காரன் வித்தியாசம். செலவுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் வைத்திருந்தால் பணக்காரன், வருமானத்துக்கு அதிகமாக செலவு செய்பவர்கள் ஏழைகள். பணக்காரன் நேரத்தை முதலீடு செய்கிறான், ஏழை பணத்தை முதலீடு செய்கிறான். உங்களிடம் பணம் இருந்தால் உலகம் உங்களை பற்றி அறியும். உங்களிடம் பணம் இல்லை என்றால் உலகம் என்னவென்று தெரியும். உங்களிடம் அதிக பணம் இருந்தால் உங்கள் வீட்டை மாற்றலாம், நீங்கள் பயன்படுத்திய பொருட்களை மாற்றலாம், உங்கள் காரை மாற்றலாம். ஆனால் உங்கள் ஆளுமையை மாற்ற முடியாது. மனிதர்களுக்கிடையே அன்பும் பாசமும் இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் பணத்தை விட அவர்கள் சிறந்தவர்கள் என்பது உண்மையல்ல. ஏனென்றால் நாம் எதையாவது வாங்கி அன்பையும் பாசத்தையும் பணத்திற்கு மாற்றாக கொடுத்தால் யாரும் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். சிலருக்கு பணம் பெருகும்போது ஆரோக்கியம், உறவுகள், அன்பு, பாசம் போன்றவை இல்லாமல் போகும். உழைத்து சம்பாதித்த கஞ்சியை அருந்துவது முறைகேடான ஆதாய விருந்தை விட திருப்தி அளிக்கிறது. பணம் சிலரை வாழ வைக்கிறது, சிலரை பலப்படுத்துகிறது. வாழ்க்கையை வாழ பணம் வேண்டும், பணத்திற்காக வாழாதே. பணம் ஒரு பெரிய மரம் போன்றது. ஒரு மனிதன் அதன் கீழ் செல்லும்போது அவன் தன் நிழலை கூட பார்க்கவில்லை. சுற்றி இருப்பவர்கள் வேறு என்ன பார்க்க முடியும்? பணம் எல்லோரையும் சுயநலவாதிகளாக்கும். இந்த உலகில் கோட்டீஸ்வரனுக்கும் பிச்சைக்காரனுக்கும் உள்ள ஒரே பொதுவான உறவு பணம் மட்டுமே. பணம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஹரிச்சந்திர பொய்களை உருவாக்கி, கணவன் மனைவிக்கு இடையே பிளவை உருவாக்கி, தந்தையையும் குழந்தைகளையும் பிரித்து, சகோதர சகோதரிகளுக்கு இடையே பதற்றத்தை உருவாக்கி, கடைசியில் ஒரு உயிர் நண்பனை பிரிக்கிறது. கஷ்டம் என்றால் தீர்க்கலாம், ஆனால் வழியில் இருந்தால் ஆறுதல் வராது. பணம் கடவுள் அல்ல, ஆனால் கடவுளை விட குறைவாக இல்லை. பணக்காரனாக இருக்க தூங்கும்போது வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். வெற்றி வாழ்க்கை பணம் சம்பாதிப்பதோடு ஆரோக்கியத்தையும் பராமரிக்க வேண்டும். இல்லையெனில் சம்பாதித்த பணம் அனைத்தும் உடல் நலம் பாதிக்கப்பட்ட பிறகு செலவழிக்க வேண்டும். பணம் குறைவாக இருப்பவன் அல்ல, ஆசைகள் அதிகம் உள்ளவன் ஏழை. 20 வருடங்கள் கழித்து நீங்கள் செய்த காரியங்களை விட நீங்கள் செய்யாத காரியங்களுக்காக வருந்துவீர்கள். நீங்கள் செய்யாத காரியங்களில் இருந்து பணம் சம்பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். சம்பாதிப்பது கடல் நீரை போன்றது. எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அதை பெருக்க வேண்டும். திருப்தி அடைவது என்பது நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை பொறுத்தல்ல, எவ்வளவு செலவு செய்கிறோம், எவ்வளவு சேமிக்கிறோம் என்பதை பொறுத்தது. உங்களிடம் உள்ள பணம் உங்களை விடுவிக்கிறது. நீங்கள் துரத்தும் பணம் உங்களை அடிமைப்படுத்துகிறது. சம்பாதிக்கும் சக்தி இருந்தால் அதற்காக பிச்சை எடுக்க வேண்டாம். பணம் சம்பாதிக்கும் ஆர்வத்தையும் விடாமுயற்சியையும் விட சம்பாதிக்க முடியவில்லையே என்ற பயத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களால் சம்பாதிக்க முடியும். வருமானம் குறைவாக இருக்கும்போதும் சேமிக்கவும், வருமானம் அதிகமாக இருக்கும்போதும் சேமிக்கவும். ஒரு ஏழை இலவச பணத்தை கொடுப்பது அவனை நீண்ட காலம் ஏழையாக வைத்திருக்கும். அதனால் பணம் சம்பாதிக்கும் அறிவை அவனுக்கு கொடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.